ஒரு தலைவராக மாற வேண்டுமா? உங்களுக்கு தேவை ராஜன் வீரர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம். தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி? கபீஸ் பூவையாரின் ராம் அப்துல்லா ஆண்டனி உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். இமயமே தன் தலையில் விழுகிறது என்றாலும் சறுக்காமல் வழுக்காமல் இந்த இயக்கத்திற்கு விசுவாசமுள்ள தொண்டனாக இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையிலே தான் இத்தனை பொறுப்புகளை நான் அவருக்கு வழங்கி இருக்கிறேன் என்று அம்மா அவர் குறிப்பிட்டதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். ஆகவே அம்மாவுடைய புரட்சித் தலைவர் காலத்திலும் சரி, புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் சரி, இந்த இயக்கம் வலிமையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லோரோடும் சேர்ந்து என்னுடைய பணிகளை அயராமல் நான் ஆற்றியிருக்கிறேன். ஆகவே அப்படி பணியாற்றிய பிறகு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் உடைந்து விடாமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் 2 முறை எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது கூட அந்த வாய்ப்பை நான் இந்த இயக்கம் ஒரு சிறிதளவு கூட ஏதாவது தடைகள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடு தான் எனக்கு கிடைத்த வாய்ப்புகளை விட்டுக் கொடுத்திருக்கிறேன் என்பதும் நாடறியும். பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு 2019, 2021 அது மட்டுமல்லாமல் மாநகரம், பேரூராட்சி, நகராட்சி, அதற்கு பிறகு 2024 நாம் அவர் எடுத்த முடிவின் காரணமாக, பல்வேறு சோதனையின் காரணமாக கழகம் வெற்றி வாய்ப்பை இழந்த நிலையும் நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். அன்றைக்கு 10 நாட்கள் பேச்சு தொடங்க வேண்டும் என்று சொன்னேன். நீங்கள் எல்லாம் கேட்டீர்கள். அப்போது கெடுவா என்னவா என்று கேட்டீர்கள். அப்போது நான் சொன்னேன், இது கெடுவல்ல, 10 நாட்களுக்குள் பேச்சு துவங்க வேண்டும். 1 மாதம் அல்லது 1.5 மாதம் எடுத்துக்கொள்ளலாம். யாரை சேர்த்துக் கொள்ளலாம் வேண்டாம் என்பது பொதுச் செயலாளர் முடிவு செய்யலாம் என்று இருக்கிறது. நீங்கள் என்னுடைய ஆடியோவை பார்த்தாலே தெரியும். ஆனால் செய்திகள் எப்படி வெளிப்பட்டது என்று சொன்னால் 10 நாள் கெடுபிடித்து விட்டார் என்ற செய்திகள் பரவலாக வந்திருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கம் ஒன்று சேர வேண்டும் நோக்கத்தோடு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிற தொண்டருடைய உணர்வுகளை தெரிந்து கொண்டு இந்த பணிகளை நாங்கள் ஆற்றினோம். 2024 என்பது நாடாளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலிலே நாம் ஏறத்தாழ படுதோல்வி ஏற்பட்டிருக்கிறது. 10 தொகுதியிலே நாடாளுமன்ற தொகுதியில் 3வது இடம், 2 தொகுதியிலே 4வது இடம். நம்முடைய இயக்கத்தை எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது. நான் அதை சொல்வதற்கு காரணம், மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புத்துயிர் பெற்று நல்லாட்சி தமிழகத்திலே நடைபெற வேண்டும். புரட்சித் தலைவர் கண்ட கனவு, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கூறினார்களே, 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் வலிமையோடு இருக்கும் என்று குறிப்பிட்டார்களே, அதற்கு அந்த கருத்திற்கேற்ப என்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினேனே தவிர, அந்த கருத்தின் அடிப்படையில் அதற்கு பிறகு அடுத்த நாட்கள் அனைத்து பதவிகளும் பொறுப்புகள் நீக்கப்பட்டிருக்கிறது, உறுப்பினரை தவிர. அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போதும், மேலவை உறுப்பினர் வருகின்ற போதும் 4 பேர் பரிந்துரை செய்கிற போது நானும் ஒருவனாக இருந்து அந்த பரிந்துரை செய்திருக்கிறேன். அதெல்லாம் பத்திரிகையாளருக்கு தெரியும். என்னை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும். இந்த இயக்கம் தான் எங்களுடைய உயிர் மூச்சாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் தடுமாறாமல் இந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை, நல்லாட்சியை தமிழகத்திலே உருவாக்குவதற்கு நாம் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் நோக்கத்தோடு தான் அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிலையிலே அவர் சொல்வது, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் உறுதுணையாக இருப்பதாக ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். பி டீம் சொல்லியிருக்கார். அவர் கருத்து சொல்லுவோம். பி டீம் யார் என்பதை நாடறியும். இன்றைக்கு கொடநாடு வழக்கு என்பது நாம் ஏன் இன்று வரையிலும் குரல் கொடுக்கவில்லை? நான் சாதாரண பொறுப்பாளர். இந்த இயக்கத்தை வளர்த்தவர், நாம் தெய்வமாக நேசிக்கப்பட்டவர். அம்மாவுடைய இல்லத்திலே நடைபெற்ற நிகழ்ச்சி, பல்வேறு கொலைகள் நடைபெற்றிருக்கிறது, 3-4 கொலைகள்.
அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற போது ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் என் தொண்டருடைய கருத்தாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே என்னை பொறுத்தவரையிலும் நான் பி டீமிலே இல்லை, A1 அவர் இருக்கிறார். அதுதான் உண்மை. திரு டிடிவி தினகரன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர். அம்மா இறக்கின்ற வரை 10 ஆண்டு காலம் இவர் சென்னைக்கு வரல. வந்தாலும் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தார். அம்மாவள் மறைவுக்கு பிறகுதான் திருமதி சசிகலா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் துணை பொதுச் செயலாளராக பதவி வாங்கினார். அப்போ கூட கட்சியில் இணைஞ்சு வாங்கல, அப்படியே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. எனக்கு அதையே கொடுத்துட்டாங்க. அம்மா நீக்கப்பட்ட ஒருவருக்கு பதவி கொடுத்தாங்க. இவர் அப்பொழுதே அம்மா இருக்கின்ற பொழுதே கட்சி விரோத செயலில் ஈடுபட்ட காரணத்தினால தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் டிடிவி தினகரன் அவர்கள். 10 ஆண்டு காலம் வனவாசம் போனவர் எங்களை பற்றி பேசுகிறார். நாங்களாம் 10 ஆண்டு காலம் இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன ஆணையிட்டார்களோ அந்த ஆணையின்படி செயல்பட்டவர்கள். இன்று வரைக்கும் இந்த கட்சி விசுவாசமாக இருக்கிற காரணத்தால் தான் எனக்கு இந்த பொறுப்பு கழக நிர்வாகிகள் கொடுத்துருக்குறாங்க. இவர்களை அப்பப்போ பச்சோந்தி போல மாறுவது கிடையாது. இப்பொழுது கூட எப்பொழுதுமே சட்டமன்றத்தில் பேசுனதே கிடையாது. திமுக எடுத்து ஒரு வார்த்தை கூட சட்டமன்றத்தில் பேசுனது கிடையாது. பொதுக்கூட்டத்திலையும் பேசுனதே கிடையாது. ஆக டிஎம்கேவுக்கு பிடிஎம்மாக இருப்பது நிறுவனமானது. இதில் யாருக்கும் மறைச்சு பண்ண முடியாது. அப்படி இருக்கின்ற காரணத்தில் தான் இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவுடன் அந்த தொகுதியில் இருக்கின்ற நகர கழக செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர் இன்னைக்கு ஸ்வீட் கொடுத்து பாராட்டுறேன், விழா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. 33 ஆண்டு காலம் நீங்கள் இருந்துன்னு சொன்னால் உழைச்சிருக்கணும், மக்களுக்கு உழைச்சிருக்கணும், நிர்வாகிகளுக்கு அனுசரித்து போயிருந்தால் உங்களை வாழ்த்தி இருப்பாங்க. அதுக்கு மாறாக இயக்கத்திற்கு துரோகம் இழைக்கிறதுக்கு இப்படிப்பட்ட நிலைமை தான் கிடைக்கும். இன்றைக்கு உடனாட பற்றி இப்போ நான் பேட்டி கொடுத்துருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறேன். பல முறை அதை பேசியிருக்கிறேன். ஒரு குற்றம் புரிஞ்சால் ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும், அதுதான் செய்யும். அதைத்தான் நாங்களும் செஞ்சோம். அது மட்டும் இல்லை, 2-3 கொலை நடக்கினார். என்ன ஒரு கட்சி இப்படிப்பட்ட வன்மத்தனமாக இருக்கிறவங்களாம் எப்படி இருந்திருப்பார்? கட்சிக்குள்ளே இவரையெல்லாம் வச்சுருந்தா எப்படி இருக்கும்? எப்படி மனசுக்குள்ளே ஒன்று வச்சு வெளியில் ஒன்று நாடகத்தை அரங்கேற்றிக்கொண்டு இதுலேருந்து தெளிவாக இருக்குது. இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடுது பாருங்க. அதோட இன்னைக்கு டிடிவியோட எங்க பார்த்தேன் பாருங்க, டிடியோட அடிக்கடி பேசிட்டு இருக்கேன். அது எனக்கு அதை பற்றி தெரியாது. அது அதிமுக, நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். நீங்கள் அதை பற்றி கேட்டால் என்ன பண்ண முடியும்? அம்மா அவர்கள் தொண்டர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கின்ற முயற்சியாக இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் எங்களோடு கரம் கோர்த்து தேர்தலில் நாங்கள் எங்கள் பணியை ஆற்ற இருக்கிறோம். அடுத்து இப்படி அதிமுக தலைமைக்கு விரோதமாக செயல்பட்டால் நாங்கள் தலைமை கழகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கார். இவரெல்லாம் நீக்கப்பட்டவர்கள். அதோட முதல் அவர் பேசுங்க. என்ன அவர் நம்பிக்கை கோரும் தீர்மானம் வந்தது. அம்மா மறைவுக்கு பிறகு அதை நம்பிக்கை கோரின முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேணும். அப்போ வந்தபோது எதிர்த்து ஓட்டு போட்டவர் தான் ஓபிஎஸ். இவராக விசுவாசமாக இருக்கிறார். சிந்திச்சு பாருங்க, இவர்களாம் யார்? இந்த இயக்கத்துக்கு துரோகம் விளைக்கின்றவர்கள். இதெல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துட்டது. அதோட பிறகு எங்களோட இணைன்னு சொன்னாங்க. எல்லா கழக நிர்வாகிகளும் இந்த கருத்தை சொன்னாங்க. சரி, இணைந்து செயல்படலாம் என்று நாங்கள் இணைந்து செயல்பட்டோம். ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பே கொடுத்தோம். அப்படிப்பட்ட நிலையிலையும் உண்மையாக செய்யலை. அதுக்கு மாறா செயல்பட்டார். பிறகு அதிமுகவுடைய தலைமை கட்சி அளவில் ராயப்பட்டது. அங்கே பல ஆட்களோட அழைச்சிட்டு போய் அந்த கட்சி அலுவலகத்தை
அடித்து நொறுக்கினார். எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்கு. இன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு வழக்கு இருக்குது. இப்படிப்பட்டவர்கள் இப்படி வந்து இந்த இயக்கத்துக்கு உண்மையாக இருப்பாங்க. இப்போ ஒரு 4 நாளைக்கு முந்தி திமுக ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இவர்களெல்லாம் இணைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இணைக்க முடியும்? இவரெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்காக இவரெல்லாம் இணைக்க சொல்லல. திமுகவை மறைமுகமாக ஆதரித்து திமுக ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் இன்றையெல்லாம் வெளிப்படையாக வெளியில் வந்துட்டனர். அதே போல திரு டிடிவி அவர்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த ஏற்கனவே இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர். இவர் எங்க கட்சி பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது. இது அம்மாவால் நீக்கப்பட்டவர். இப்படி எப்படி போய் உனக்கு அம்மாவுக்கு நல்லா செஞ்சிருந்தா அம்மா உன்னை ஆதரிச்சிருப்பாங்களா? இல்லை அம்மா கட்சியில் வச்சிருப்பாங்க, உறுப்பினராக கூட வச்சுக்கல. அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் சொன்னால் இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர வேண்டும். இன்னைக்கு அத்தனை இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பி-டீமா செயல்படுவதற்கு தான் இந்த திட்டம், வேற எதுவுமே கிடையாது. தனக்கு 2 முறை அரிய வாய்ப்பு கிடைக்கும், இந்த கட்சி கட்டுக்கோப்போடு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வாய்ப்புகள் எல்லாம் நான் விட்டு கொடுத்தேன். எப்போ 2 முறை வந்தது? அம்மாவே பதவி பிடிச்சிட்டாங்களே. அம்மாவே 2015 நினைக்கிறேன், அவர் 14லயே அவரை வைத்த அந்த அமைச்சர் பதவியை விடுவிச்சுட்டாங்களே. நாங்கள் 21 வந்த பிறகு நாங்களும் அவர் இருந்தார் இருக்கும்போது தானே நீ உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தோம். அம்மா இருந்தால் அதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க, எம்எல்ஏ பதவியே கொடுத்துருக்க மாட்டாங்களே. இறப்புக்கு பிறகு சார் கூவத்தூர்ல அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் வாய்ப்பு. எங்க வாய்ப்பு கிடைச்சிருந்தா? இப்போ இவருடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு எம்எல்ஏ தான் தேர்ந்தெடுக்கணும். எந்த எம்எல்ஏ இவர் தேர்ந்தெடுத்தாங்க? இவரோட எத்தனை பேர் வெளியே போயிருக்கிறாங்க சொல்லுங்க, எங்களோட எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆக அத்தனையும் ஒரு பொய் செய்திகள். இவர் மாய உலகத்தை மக்களை உருவாக்கி அந்த பகுதியில் ஒரு சிற்றரசு போல நடந்துக்கிட்டு இருந்தார். இன்றைக்கு அந்த பகுதி மக்களுக்கு விடிவு காலம் பிறந்திருக்குது, சுதந்திரம் பெற்றிருக்குது. அதனால தான் அங்கே இருக்கிற நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர்லாம் இன்னைக்கு இனிப்பு வழங்கிட்டு இருக்காருன்னா அவருடைய செயல்பாடு எப்படின்னு பாருங்க. நீங்கள் கேள்வி கேட்குறீங்களே, ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் தெரியுமா தெரியாது? தெரியுமா தெரியாது, அது வேண்டாங்க. நீங்கள் வேணும்னு போட்டு கொடுத்து வாங்க வேண்டாம். ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் அதிமுக பொதுச் செயலாளர் யார் என்று தெரியுமா தெரியாது? தெரியாதுன்னா விளக்கம் சொல்கிறேன், புரியுதா? இதெல்லாம் நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் கிடைக்க பெற்றோம். அங்கே தேர்தல் ஆணையத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டது. தேர்தல் நடத்தி முறையாக பொதுச் செயலாளர் அறிவிக்கப்பட்டது, புரியுதுங்களா? அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும், அதுக்காக சொல்கிறாரு. அந்த கேள்வி நீங்கள் கேட்க வேண்டாம். உங்களுக்கு பத்திரிக்கை ஊடகத்துக்கு அத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை ஆண்டு காலம் இந்த கட்சியில் வழக்கு நடந்திருக்குது. உச்சநீதிமன்ற வழக்கு எப்படி, உயர்நீதிமன்ற வழக்கு எப்படி, உயர்நீதிமன்ற பெஞ்ச் எப்படி, தேர்தல் ஆணையம் எப்படி, தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து எல்லாமே தெரியும். ஒரு தேர்தலும் நடந்து முடிஞ்சிட்டு, 2024 தேர்தலும் நடந்து முடிந்து விட்டது. அவரை கட்சியை விட்டு நீக்குகின்ற தகுதியே பழனிசாமிக்கு இல்லை. அதான் நான் ஹோட்டலை விட்டு வர்றப்ப ஒரு தொலைக்காட்சி நண்பர் கேட்டப்ப அதான் சொன்னேன். காரணம் அவர் ஒன்றும் கட்சிக்கு எதிரான எந்த நடவடிக்கைகளும் எடுக்கல. எல்லாரையும் வாங்கன்னு தான் கூப்பிடுறாரு. எங்களையும் அவர் தொலைபேசியில் பேசுறப்பெல்லாம் எந்த மனமாச்சரியம் இருந்தாங்கன்னா நம்ம எல்லாம் ஒன்றா செயல்பட்டாதான் எதிரிகளை வீழ்த்த முடியும்னு சொல்லக்கூடியவர். அன்றைக்கு கூட பசுப்பு நிகழ்ச்சிங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளை தாண்டி தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்வேறு அமைப்புகள், பல்வேறு மதங்களை, பல்வேறு சமுதாயங்களை சேர்ந்தவர்கள்லாம் வந்து அது ஒரு கோயில் மாதிரி வந்து செல்கிற இடம். 3 நாட்கள் அங்கே பெரிய விழா கோலமாக இருக்கும். நம்ம மதுரை மாநகரே 3 நாள் பார்த்தா ஏதோ திருவிழா மாதிரி இருக்கும். அந்த நிகழ்ச்சிக்கு அம்மா அவர்கள் கூட நான் பல முறை வந்திருக்கேன். நான் வர்றேன்னு சொல்லி வந்தது தான் அதோட. நாங்கள் அது ஒரு அரசியல் நிகழ்வாகவே நாங்கள் அதை பார்க்கல. உங்களுக்கு கூட தெரியும், அண்ணன் ஓபிஎஸும் அவர் ஒன்றா வந்தாங்க. நான் அங்கே வந்து அவங்களோட சேர்ந்து அங்கே நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி விட்டு சென்றோம். நீங்கள் கேட்டப்ப சொன்ன துரோகத்தை அவர் ஒன்றுமே பேசலை. நான் சொன்ன துரோகத்தை வீழ்த்துவதற்கு நாங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அவர் எதுவும் அரசியலை செய்யலை. நான் கூட அரசியல் ரீதியாக அவங்க கேள்விகள் பதில் சொன்னேன். பழனிசாமி சொல்லுவாங்கல்ல, கெடுவான் கேடு நினைப்பான்ங்கிற மாதிரி, விநாச கால விபரீத புத்தி மாதிரி, ஏற்கனவே புரட்சித் தலைவர் கண்ட இயக்கத்தை அவர் தலைமையில் ஆட்சியில் இருந்த போதும் எந்த தேர்தலையும் அவர்களால் சோபிக்க முடியாமல் இரட்டையில இன்றைக்கு மிகவும் பலவீனப்படுகின்ற அளவிற்கு தான் பதவியில் இருந்தால் போதுன்னு கங்கார் இந்த குட்டியை கட்டி பிடிச்சிட்டு இருக்குமே, மடியில் உட்காந்து குட்டியை கட்டி பிடிச்சிட்டு இருக்குமே, அதே மாதிரி பதவியை கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு.
அவருக்கு சுயநலத்தை தாண்டி எதுவும் இல்லை. செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகி நீக்கியது தன் தலையை, நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, தலையை கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொரிந்து கொண்ட மாதிரி தான் அவருடைய செயல்பாடு. 21 தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வர காரணமாக இருந்த பழனிசாமி சுயநலத்தால, பதவி வெறியால, யாரையும் கட்சியை அவர் கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற பதவியை யாராவது தட்டி பறித்து விடுகிறார்கள் பயத்தில் 21 எப்படி செயல்பட்டார்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு ஒரே சிரிப்பு என்னன்னா, அவர் செங்கோட்டையன் அண்ணனையும் அண்ணன் OPS அவர்களை என்னையும் பார்த்து அவர் துரோகிகள்னு சொல்றாங்க. ஈவன் எங்க சித்தியும் பார்த்து சொல்றாரு, அவருக்கு பதவியை உட்கார வச்சுட்டு சிறைக்கு சென்றவர்கள் இன்று வரை கூட அவங்க ஒரு வார்த்தையை யாரையும் எதிர்த்து பேசினதா எனக்கு தெரியல. எல்லாம் ஒன்னா இருக்கணும் தான் அவங்களும் பேசிட்டு இருக்காங்க, சித்தியும். ஆனா எப்படி அவர் அடுத்தவர்களை பார்த்து துரோகின்னு சொல்றதுக்கு கூட அவருக்கு தகுதி இல்லை என்பதுதான் உண்மை. என்னை எப்படி அவர் துரோகி என்று சொல்ல முடியும்? அவர் ஆட்சி பொறுப்புல உட்கார வைச்ச திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்த்து அவர் வெற்றி பெறுவதற்கு அவருக்கு வாக்களித்த 18 MLA-க்களை கட்சியை விட்டு நீக்கிய அவர் துரோகியா? அவரை முதலமைச்சராக்கி அறிவித்து விட்டு சென்ற சின்னம்மா அவர்களை கட்சியிலிருந்து பொதுச்சாலையிலிருந்து நீக்கிய அவர் சிறைச்சாலையில் இருக்கிற நீக்கிய பழனிசாமி துரோகியா? அவரை ஆட்சியில அமர வைத்த அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எப்படியெல்லாம் அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளாத நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ள வைத்து சின்னம்மா அவர்கள் அறிவித்து சென்று விட்டார்கள். அம்மா அவர்களை சேர்த்த அந்த சீனியர் மினிஸ்டர்ஸ்ல அண்ணன் OPS-க்கு அடுத்த இடத்தில் அவர் இன்றைக்கு இருந்த காரணத்தினால் அவர் அறிவித்திருக்கிறார். அதை நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களிடம் பேசி அன்றைக்கு செம்மலை போன்றவர்கள்லாம் வெளியிலே ஓடி போயிட்டாங்க. இவர் ஏற்றுக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுபோல பல சட்டமன்ற உறுப்பினர்கள் காய்கறி வண்டியிலாம் ஏறி போத்தாங்க. வேற ஒன்றும் காரணம் இல்லை. பழனிசாமியை எப்படி நாங்கள் முதல்வராக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி அன்றைக்கு 122 பேர் அவருக்கு ஆதரவாக வாக்களிக்க காரணமாக இருந்த என்னை அந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் நீக்கிய பழனிசாமி துரோகியா, நாங்கள் துரோகிகளா? விதிகளையே மாற்றி அமைத்துக் கொண்டு ஒரு ஹிட்லர் போன்ற மனோபாவத்தோடு செயல்படுகின்ற பழனிசாமிக்கு துரோகத்தை பற்றி பேசுவதற்கு கூட தகுதி இல்லாத பழனிசாமி அண்ணன் செங்கோட்டையனை நீக்குவதற்கு அவருக்கு தகுதியே இல்லை. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது போல துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது பழனிசாமிக்கு தான் கொடுக்க முடியும். அந்த தகுதி அரசியல் ரீதியாக உலக அளவில் அந்த துரோகத்திற்கு நோபல் பரிசு பெறக்கூடிய தகுதி அண்ணன் நம்ம பழனிசாமிக்கு தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை. திமுகவுக்கு பி டீம்னு எங்களை சொல்றாரு பழனிசாமி. 21 தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது பழனிசாமி. அவர் தான் பி டீம். இவர் இன்றைக்கு நன்றியோட இருக்கேன்னு சொல்றாரு பாஜகவுக்கு, எங்கள் ஆட்சியை காப்பாற்றி தந்தவர்கள் சொல்லி மோடிக்கு. 24 பாராளுமன்ற தேர்தல் என்பது மோடி அவர்களுக்கு எவ்வளவு முக்கியமான தேர்தல். இந்தியா முழுவதும் பாஜகவை சேர்ந்தவர்கள் NDA கூட்டணியை பலப்படுத்தி மீண்டும் மோடியை பிரதமராக்க வேண்டும் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது இவர் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறி மோடி அவர்கள் பிரதமராவது இந்தியாவிற்கு நல்லதல்ல, அவர் ஜெயிக்க மாட்டார்லாம் பல மாநாடுகளில் பேசிய பழனிசாமி துரோகியா? அந்த 24 தேர்தலில் 39 தொகுதிகளிலேயே திமுக வெற்றிக்கு வழிவைக்கின்ற விதமாக இவர் வேட்பாளர்கள், டம்மி வேட்பாளர்கள் போன்ற வேட்பாளர்களை போன்று குறிப்பாக தமிழ்நாட்டில் பல இடங்களில் 3வது இடங்களுக்கு சென்று சில தொகுதியில் 4வது இடங்களுக்கெல்லாம் அந்த ரெட்டலையை கொண்டு சென்ற பாவம் பழனிசாமி செய்திருக்கார். ஒரு தலைவராக மாற வேண்டுமா? உங்களுக்கு தேவை ராஜன் வீரர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம். தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி? கபீஸ் பூவையாரின் ராம் அப்துல்லா ஆண்டனி உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன்.